உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மே மாதம் 16ஆம் நாளின் காலை வேளையில் உங்கள் அன்போடு வாழ்த்தி இந்த உண்மையான காலை நேரத்தில் வரவேற்பு கொள்கிறோம். இந்த நாளின் காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மரித்து உயிர்த்தெழுந்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவர் என்று செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை ஆண்டவரை காத்து வழி நடத்தி நல்ல மழையை தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த புதிய நாளின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உடைய இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த காணொலி வழியாக அநேக மக்கள் கேட்டு பயன்பெறுகிறார்கள் என்று செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த கிருபை ஆண்டவர் இந்த நாளிலே செய்தி வேலை, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களோடு இருக்கட்டும். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே பாடல்களை பாடுகிற நண்பர் சாரியம் சிகர்வி மீட்டுகிற அன்பு ஆசிரியர் சகோதரர் மெரின் அவர்களையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவர் ஊழியங்களிலே இவங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாளிலே எண்ணி எண்ணி துதி செய்வா என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மோடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மோடி மறைத்தாரே, எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே,
உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த காணொளி ஊழியத்திற்கு அன்பாக உங்களை அழைக்கின்றோம். இந்நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். யோவான் 16, 12 முதல் 22. The sorrow to joy. The sorrow to joy. ஏசாண்டவருடைய இந்த டிபார்ச்சரை பற்றி இந்த பகுதி பேசுகிறது. டிபார்ச்சர் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து செல்ல இருக்கின்றார். அதற்காக அவர் தன்னுடைய சீடர்களிடத்தில் பேசும்போது அவர்கள் அதை குறித்து அதிகமாய் கவலை அடைகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிரிதலும் இந்த கவலையும் சிறிது காலம்தான், இது தற்காலிகமானது தான். ஆனால் உங்களுக்கு வரப்போகிற மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் அது நிலையானதாக நித்திய வாழ்வுக்குரியதாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல ஆண்டவர் பதிவு செய்கிறதை பார்க்கிறோம். முக்கியமாக பரிசுத்த ஆவியானவருடைய இந்த ரோல் இதில் நம்ம பார்க்குறோம். ஜீசஸ் டீச்சிங் அண்ட் ஹோலி ஸ்பிரிட்ஸ் ரோல் என்று நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 15 வசனத்தில் நாம் பார்க்கின்ற பகுதியாக இருக்கிறோம். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் என்று தூய ஆவியானவரை பற்றி நம்ம இங்கே பார்க்கிறோம். தூய ஆவியானவர் வரும்போது நீங்கள் சமாரியா, கலிலேயா, எருசலேம் முழுவதிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னதை நினைவு கூற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விசுவாசத்திலேயும் அதே நேரத்தில் அவருடைய வழிநடத்துதலை நம்ம முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒருவனும் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வருவதற்கு முடியாது என்று நம்ம பார்த்திருக்கோம். அதான் இந்த இடத்துல அவர் சொல்றார், ஆண்டவர் தான் நினைப்பதை அவர் பேசுவார். அதாவது தான் நினைப்பது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் கடவுள் என்ன நினைக்கின்றாரோ அதை பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் என்பது தானாக இயங்கக்கூடியவர் அல்ல. அத்தனாஷியஸ் விசுவாச பிரமாணத்தில் நாம் பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் தந்தையிடமிருந்து குமாரனிலிருந்து புறப்பட்டு வருகிறவர் இல்லையா? தந்தையும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார்கள். தூய ஆவியானவர் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். ஆகவே அவர்களுக்குள்ள எந்த ஒரு வேற்றுமையும் வேறுபாடும் இல்லை என்பதை
தெளிவுபடுத்துகிறதை நம்ம பார்க்கின்றோம். அதாவது உண்மையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுதலையும் இந்த பகுதியில் அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். ட்ரூத் அண்ட் ரெவலேஷன் இல்லையா, த ஸ்பிரிட்ஸ் ஒர்க் ரிவீலிங் த ட்ரூத். உண்மையையும் அதே நேரத்தில் தூய ஆவியானவரையும் இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் ஆறுதலாய் தருகிறார். 12 முதல் 16 அதை நம்ம பார்க்குறோம். 16 முதல் 20 சாரோ அண்ட் கிரீஃப், சாரோ அண்ட் கிரீஃப் அப்படின்னு சொல்லுகிற போது சோகமும் துக்கமும் நிறைந்த ஒரு சூழல். ஏனால் இயேசு ஆண்டவர் இந்த 33.5 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தார். கடைசி செய்தார் என்பதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவரோடு இருந்த சீடர்கள் இயேசுவை நன்றாய் அறிந்து கொண்டார்கள். அவருடைய ஊழியத்தை பற்றி தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்ட பிறகு அவர் நன்றாக உறவில் இருக்கிற போது, போய் கொண்டிருக்கிற போது அவர் சொல்கிறார், நான் கடந்து போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது, என்னை சிலுவையில் அறைய போகிறார்கள், என் ஜீவனை எடுக்கப் போகிறார்கள் என்று அவர் சொல்லும்போது சீடர்கள் மிகுந்த துக்கம் கொள்ளுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில் கூட இந்த பிரிவு உபச்சார நிகழ்வை நம்ம பல இடங்களிலே நாம் பார்த்துருக்கோம். கல்லூரியிலிருந்து மாணவர்கள் வெளியே போகும்போது, ஸ்கூல்லேருந்து மாணவர்கள் வெளியே போகும்போது, அல்லது ஆசிரியர் வெளியே போகும்போது, அல்லது திருச்சபையிலேருந்து ஆயர் வெளியே போகும்போது சபையார் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. ஐயா இவ்வளோ நாள் இருந்தார், சிறப்பாக ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி எல்லாரும் கண்ணீர் மல்க அவர்களை வெளியனுப்பி வைப்பாங்க. அதுபோல் இயேசுவனுடைய இந்த டிபார்ச்சரை சீடர்கள் விரும்பவில்லை. இதை கேட்ட உடனே அவர்கள் மிகுந்த துக்கத்தோடு துயரத்தோடு இருந்தார். ஐயோ ஆண்டவர் ஒரு நாள் எங்களோடு இருந்தார், இல்லை வழி நடத்தினார், இப்போ போகிறேன்னு சொல்கிறாரு என்று சொல்லி மிகுந்த மன துக்கத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த கிரீஃப் அண்ட் மார்னிங் இதெல்லாம் மாறி போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் சொல்கிறார், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். அப்போது அவருடைய சீடர்கள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன ஆண்டவரே என்று கேட்கின்றார்கள். இந்த சிறிது காலம் என்பது என்ன, அவர் பேசுவது நமக்கு புரியவில்லை என்று பேசி கொண்டார்கள். இதுதான் முக்கியமான ஒரு செய்தி. இந்த சிறிது காலம் என்பதுதான் இயேசு ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் மீண்டும் பரத்துக்கு ஏறி போகிற காலம். இந்த சிறிது காலம் ஆண்டவரை காண மாட்டோம். அப்புறம் உடனடியாகவே என்ன வரும், தூய ஆவியானவர் வந்து விடுவார். தூய ஆவியானவர் வந்துவிட்டு நம்மை சத்தியத்திலும் விசுவாசத்திலும் நியாயத்திலும் நீதியிலும் வழிநடத்துகின்றவராய் இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், நீங்கள் அப்போது உலகம் மகிழும், நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்த சிறிது காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் அழுவீங்க, துக்கப்படுவீங்க, புலம்புவீங்க, வேதனையாக இருப்பீங்க. இந்த உலகமோ மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் குறைவான காலம்தான். அல்லேலூயா, ஆமேன். ஏனென்றால் இந்த சாரோ டெம்பரவரி சாரோ. இந்த சாரோ டெம்பரவரி சாரோ. இது உங்களுக்கு கொஞ்ச காலம்தான், ஆனால் நிரந்தரமான சமாதானம் சந்தோஷத்தை நான் தருகிறேன் என்று ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அதுக்கு ஒரு ஓமையை சொல்றார் பாருங்க. பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்ற மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுவார். இப்போது நீங்கள் துயருகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யார் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்று சொன்னார். அல்லேலூயா. ஆம், பிரியமான தேவ பிள்ளைகள், இன்னைக்கு உலகத்தில் குழந்தை பேறு என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனால் கொடுக்கப்படுகிறது. இந்த குழந்தை பேறு அந்த 9 மாதங்கள் அல்லது 10 மாதங்கள் ஒரு பெண் கருவிலே தன் குழந்தையை சுமக்கின்ற போது அதற்காக அவங்க எவ்வளோ பசியாகவும் பட்டினியாகவும் பிடித்த பொருளை சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இல்லையா. நிறைய நேரத்தில் நிறைய பொருட்களை சாப்பிடாமல் அவங்க தவம் இருந்து குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள்.
இப்போ குழந்தை பெற்றெடுக்கிற போது இந்த டெலிவரி பெயின் என்பது உடலில் இருக்கிற எல்லா எலும்புகளை நொறுக்கினால் வருகிற பெயின், அதை யாராலும் தாங்க முடியாத ஒரு பெயின். அந்த வலியினால் அந்த அம்மா இந்த குழந்தை பெறுகிற போது அவஸ்தைப்படுகிறாள். உயிர் போய் உயிர் வருகிறது. நிறைய பெண்களுக்கு அந்த வலியை தாங்க முடியாமல் செத்தே போகிறான். இன்றைக்கும் நிறைய நேரத்தில் அந்த மெட்டர்னிட்டி டெத்தை நம்ம பார்க்குறோம். அரசாங்கம் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நிறைய சலுகைகளும் காசு கொடுத்து மருத்துவமனையை டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கான சிகிச்சைகளை அதிகப்படுத்துகிறாங்க. குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கின்ற அந்த பிஹெச்சி என்ற இடத்துலலாம் மருத்துவமனையிலெல்லாம் அவங்க ஆரம்பிக்கும் போது, அதாவது குழந்தை கருவு உருவாகும் போது டெஸ்டெல்லாம் எடுத்து குழந்தை எப்படி வளர்கிறது, அது நல்ல வெளியே வருமா என்று சொல்லியெல்லாம் ஆய்ந்து அதை அழகாக பெற்றெடுக்கின்றதுக்கு உதவி செய்கிறான். அதுதான் அப்போது அந்த வலி வேதனையெல்லாம் எவ்வளோ நேரம்னா ஒரு 1 hour 2 hour அல்ல ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் நம்ம குழந்தை முகத்தை பார்க்கும்போது அந்த ஜாய் இருக்குது இல்லையா, அந்த மகிழ்ச்சி, அது நிரந்தரமானது. அதுக்கு முடிவே இல்லை. அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தில் நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் வந்து கொண்டே இருக்கும். இவைகள் எல்லாம் தற்காலிகமானதே. ஆமென், அல்லேலூயா. இவைகள் எல்லாம் தற்காலிகமானது. நிரந்தரமானது ஒன்று உண்டு, அதான் ஆண்டவர் தருகிற சந்தோஷமான ஒரு வாழ்வு. அல்லேலூயா. சந்தோஷமான ஒரு வாழ்வை ஆண்டவர் நிரந்தரமாக அப்படியே பாடு மரணம் உயிர்த்தெழுதல் வழியாய் நமக்கு அவர் தருகிறார். தான் சொல்றாரு, டெம்பரவரி சாரோ. இந்த சாரோ இந்த துக்கம் தற்காலிகமானது, பட் ஜாய் இஸ் எட்டர்னல். இந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கிறது. அதை தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த ஹோலி ஸ்பிரிட்ஸ் ரோல், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இல்லையா. அவர் நமக்கு வருகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உங்களை திக்கற்றவராய் விடேன் என்று சொல்லுகின்றார். யோவான் 15:26 27 பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 2:1-18 பரிசுத்த ஆவியானுடைய ரோலை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் யோவான் 16:6 பார்க்குறோம், இந்த கிரீஃப் அண்ட் சாரோவை பற்றி பேசுகிறார். 17:23 அதை ஆண்டவர் சொல்கிறாரு. சங்கீதம் 125:5-6 நம்ம பார்க்குறோம், இதோ துக்க முகத்தோடு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மகிழ்ச்சி, சங்கீதம் 30:5 பார்க்குறோம், நான் உறங்கும் போது கண்ணீரோடு படுத்து உறங்குவேன், காலையில் எழும்போது மகிழ்ச்சியோடு எழுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ரோமர் 8:18 இப்போ இருக்கிற இந்த பாடுகள் நமக்கு நிறைய கஷ்டம் துன்பத்தை கொண்டு வரும், ஆனால் எதிர்காலத்தில் வரப்போகிற மகிழ்ச்சியோ அது நித்தியமானதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:6-8 பார்க்குறோம். நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இல்லையா. யோவான் 14:1-4, நீதிமொழிகள் 3:5-6, சங்கீதம் 37:3-7. ஏன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட வந்தவங்க யாரும் மீண்டும் சோகத்தோடும் துக்கத்தோடும் திரும்பி சென்றதாய் வரலாறே கிடையாது. அல்லேலூயா, ஆமென் இல்லையா. செகேயு மிகுந்த மன பாரத்தோடு வருகிறான். ஆண்டவர் எப்படியாவது பார்த்து விட வேண்டும். ஏன்னா பணம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை எப்படியாவது பேச வேண்டும் என்று வருகிறான். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவனை பார்த்து இறங்கி வா, சீக்கிரமாக இறங்கி வானோடனே அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு இறங்கி வந்தான் என்று வேதம் சொல்லுங்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு. அப்போது ஆண்டவரை அவன் அன்போடு வரவேற்று தன் வீட்டிற்கு போகும்போதே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் அதை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன், 4 அத்தனையாக கொடுக்கிறேன், என் சொத்தில் பாதி நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தன் பாவத்தை அறிக்கை செய்கிறப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். ஆகவே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். வாழ்க்கையில் துக்கமா, வியாதியா, அதுக்காக கஷ்டப்படுறீங்களா, பிரச்சனையா, வேலை கிடைக்கலையா, திருமணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கவலையப்படாது. உங்கள் எல்லா கஷ்டங்களையும் ஆண்டவர் மாற்றுகிறார். உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற செய்தியை மறந்து விடாமல் இந்த உலகத்தில் நம் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். இந்த துக்கமெல்லாம் தற்காலிகமானதே என்பதை நம்ம உணர்ந்து, இந்த சந்தோஷம் நிரந்தரமானது என்பதை உணர்ந்து வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாகிய எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட
மனமகிழ்வான கர்த்தாவே காலை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து நல்ல மழையை தந்திருக்கிறீர். இன்னும் அதிகமான மழையை தார். ஒவ்வொரு நாள் மழையை தந்து பூமியை நினைத்து புல் பூண்டுகள் செழித்து ஆண்டவரே கால்நடைகள் செழித்து ஆண்டவரே விவசாயம் பெருகவும் தண்ணீர் ஆண்டவரை எங்களுக்கு கிடைக்கவும் கர்த்தர் கிருபை தார். இப்படி செய்வதற்காக ஸ்தோத்திர ராஜா. தொடர்ந்து இந்த நாளில் என்னுடைய பணிகள் பயணங்களை ஆசீர்வதிங்க. என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இதை கேட்டு பயன்பெறுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். உலக நாடுகளுக்காக ஆண்டவர் ஜபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை தாரும். இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி பிரதமர் ஆண்டவரை எங்களுடைய கர்த்தாவே அமைச்சர் பெருமக்கள், என்னுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், கலெக்டர்ஸ், அமைச்சர் பெருமக்கள், ஒவ்வொரு மாநிலத்தில் முதலமைச்சர், கவர்னர், கலெக்டர்ஸ் பெருமக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்தியா ஒரு ஆண்டவர் சிறந்த சமாதானத்தை ஆண்டவர் விரும்புகிற நாடு என்பதனால நாங்கள் சமாதானமாக வாழ கிருபைத்தார். இந்தியா பாகிஸ்தான் மீண்டும் போர் மூளாதபடி என் தேவன் எங்களை காத்தரல வேண்டும் என்று கெஞ்சுகின்றார். தொடர்ந்து ஆண்டவரை இந்த நாளில் இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம். என்னுடைய ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெருஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். திறக்க முடியாத சூழ்நிலைகளை ஆண்டவரே நீர் உருவாக்கித்தார். குறிப்பாக இந்த நாளிலே இந்த ஊழியத்தில் எங்களோடு இருந்து எங்களை ஆண்டவர் வழிநடத்துகிற டெம்பர் சாரியம், உடைய அருமையான கர்த்தாவே ஏஞ்சக்காவே அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இதோ கடந்த நாட்களிலே கர்த்தாவை ஊட்டிக்கு சென்று திரும்பியிருக்கிறாங்க. பயணங்களை வாய்க்கு செய்த தேவன் நல்ல சுகத்தை பலத்தித்தார். என்னோட உடனிருந்து ஊழியத்தில் ஆண்டவர் இருக்கிற என்னுடைய சாக்கோசாருக்காக, என்னுடைய டீச்சருக்காக நான் ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க ராஜா. அதே போல் உடைய அன்பான கர்த்தாவே இன்றைக்கு இந்த கீபோர்டு வாசித்த மெர்வின் சார்க்காக நான் ஜபிக்கிறோம். கர்த்தாவே அவரையும் உடைய அன்பு துணைவியார், பிள்ளைகளையும், தாயாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த நேரத்தில் இந்த ஆண்டவரை நாளில் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற உடைய அருமையான மிஸ்ஸஸ் எஸ்தர் ஜான், அவருடைய அன்பு மகள் ஜாய்ஸ் மோனா அவர்களுக்கு ஜபிக்கிறோம். சென்னையில் இருக்கிற அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிறந்தநாள் அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நான் ஜபிக்கின்றோம். அதே போல் 10ஆம் தெருவில் இருக்கின்ற அன்பு சோழர் மனோகரன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். வெண்கடியா பள்ளி தோழர்களுடைய ஆண்டவரே நண்பராய் இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய பிறந்த நாளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா தேவையும் என் தேவன் பரத்திலிருந்து சந்திக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய சாக்கோஸ்தார் விசேஷமாக ஜபிக்கிறோம். 3 நாள் பயணமாக விழுப்புரம் சென்றிருக்கிறார்கள். ஜாபையாவுக்காக ஜபிக்கிறோம். அவர்கள் நடத்துகின்ற அந்த மியூசிக் கான்சர்ட்டை கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அநேக மக்கள் இசைகளை ஆண்டவரை கற்றுக்கொண்டு அவர்கள் வாழ கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து அடையனையும் இந்த நாளின் எல்லா ஊழியத்தையும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் கெஞ்சி பண்ணுறார். நேரே பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். விசேஷமாக பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சனம் திருச்சபைகளுக்காக குறிப்பாக ஆண்டவரை மின்னூரில் இருக்கிற ஆண்டவர் சுமதி பிரபாகரன் அவருடைய அன்பு மகன் பிரவீன்காக ஜபிக்கிறோம். அந்த நாட்களில் ஏற்பட்ட விபத்தில் மகன் அடுக்குமாறை மருத்துவமனை சிகிச்சை பெறுகிறார். கொடுத்து வர சுகத்திற்காக நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகத்தை தார். அவருடைய அன்பு சகோதரி கிருபை சுமதி பிரபாகரன் அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். தினந்தோறும் அவளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் பலத்தை, சுகத்தை, ஆண்டவர் திடகாத்திரமான தைரியத்தை தந்து என் மகன் சுகம் பெறுவான் என்று அவர்கள் வாழ கிருபை தார். அன்பு சொல் நவீனையும் ஆசீர்வதிங்க. அதே போல் அவருடைய பாப்பனப்பள்ளி ஆண்டவரே திருச்சபையில் பலவீனமாக இருக்கிற உடைய தலைவர் கோபியானவருடைய அன்பு தாயாருக்காக, உடைய விமலா அம்மாவுக்காக, ஆண்டவரே அன்பான தாயார் அமுதாமாவுக்காக ஜபிக்கிறோம். பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க. தொடர்ந்து திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். இறையை பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வாதம் இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசிகள் இந்த நாளில் நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ். இதாயிடுச்சா?